அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சாய்ராம். இன்று 2026 ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தொடங்கப்பட்டு காலை முதல் நாகசாய் மந்திரிலே சிறந்த முறையிலே பூஜை அலங்காரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பாபாவை தரிசனம் செய்து பிரசாதங்களை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று சுமார் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு 15,000 பேர் இருப்பாங்கன்னு மினிமம் எதிர்பார்த்துட்ருக்கோம். மிகப்பெரிய கூட்டம். அதை அழகாக அனுப்பி முடித்து அவர்களுடைய தரிசனத்தை முடித்து கொடுத்து பிரசாதங்களை வாங்கி செல்ல மிகப்பெரிய வாலண்டியர் செட்டப் இருக்குது. அவங்க நடத்திட்டு இருக்காங்க. கோயிலை இது சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. காலை 5:30 மணிக்கு ஆரம்பித்தோங்க. 7 மணிக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் 10 ரூபா புது நோட்டு, புக்ஸு, கடவுளுடைய படம், பூ எல்லாமே கொடுக்குறோம். பாபாவிடம் காலடியில் வைத்து பூஜை செய்த பணத்தை எடுத்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறோம். இது பல ஆண்டுகள், அதாவது 20 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. மேலும் நாங்கள் இந்த இது ஆரம்பித்தது வந்து எங்கள் முன்னாள் ட்ரஸ்டிகள் 25 பைசாலேருந்து ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் 10 ரூபா கொடுக்குற அளவுக்கு பாபா எங்களை வச்சுருக்காரு. எல்லா பக்தர்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு தெரிஞ்சு வந்து பக்தர்களுக்கு நாங்கள் காசு கொடுத்து நம்ம கோயிலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி என்னன்னு தெரியல. பட்டு சிறந்த சேவை செஞ்சு வந்துட்டுருக்கோம். பக்தர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வர்றாங்கன்றது. அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு வருடமும் விடாது வெளியூர்லேருந்து சென்னை, மெட்ராஸ், கொடைக்கானல் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஃபாரின்லேருந்து வர்றவங்க சில பேர் இதை பேஸ் பண்ணி வராங்க. இது காசு வாங்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நடைபெற்று எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி டிவோட்டிஸ் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆன்லைன் வேர்ல்டு வைட் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் அதே வேர்ல்டு வைடு போயிட்டுருக்குங்க. வர்றவங்களும் பிரசாதம் இல்லைன்னு சொன்னாமல் காலையில் 5-6 மணிலேருந்து பிரசாதம் கொடுத்துட்டே இருப்போம். இன்றைக்கி வியாழக்கிழமை அமைந்தது ரொம்ப சிறப்பு. 1ஆம் தேதி குருவார், பாபாவுக்கு ஏற்ற வாரம். அதுவே சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் இரவு தங்கத்தேர் உள்ளது, அதுக்கும் கூட்டம் வரும். சில காலையில் பாபாவுடைய காணிக்கையை பெறாத முடியாதவர்கள் அவங்களையும் நாங்கள் அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து நாங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துவோம். இவ்வாறு வரவாறும் நடைபெற்று வருகிறது. இதே போல் தமிழ் வருட பொறுப்புக்கும் நாங்கள் கொடுப்போம். இன்னைக்கு பூ அலங்காரம். பாபா குண்டான ஒரு உத்ராட்சி மாலை. பாபா ஒரு பெண் தெய்வம் கிடையாது, அது குரு இல்லையா. அதுக்குண்டான ஒரு சிம்பிள் கிரீடம் வைத்து நாங்கள் அலங்கரித்து வருவோம்.